அரியேனே சிவனே உன்னை போற்றிட, அரியேனே சிவனே உன்னை போற்றிட, அறியாமை அறிந்தே என்னை ஏற்றிடு, அறியாமை அறிந்தே என்னை ஏற்றிடு. உன்னுள்ளே என்றும் வாழ்பவனை, மாயத்தின் வாயில் வீழ்பவனை நீயே காப்பாற்று. என்னை ஆளும் சிவனே உன்னை போற்றினேன். அரசனாடு விரியும் மின்னல் உறையுதே, கங்கை தலையில் சூட எரியும் சினமும் கரையுதே. தோன்றும் யாவுமே அழியும் என்றனை, எந்த நாணவம் அழித்த சிவசக்தியே, என்றும் அழிந்திடாதெனது சிவபக்தியே. தேக சுத்திரணே நமோயா, மனசாந்திரணே நமோயா. கோவில் எனவே ஆனேன் சிவனே, என்னுள் வரவே கேட்டேன் சிவனே. பேரண்டம் எங்கும் தீயாய் நீயே, என்னுள்ளம் ஏறி நீ ஒளிவாயே. பற்று உள்ளோர் கையிலே வெற்றி கொண்டே சேர்ப்பவன் நீயே சிவனே. என்னை ஆளும் சிவனே உன்னை போற்றினேன். இந்த பொன்னான நாளில் திரு இளங்கோ அவர்களின் எல்லோருக்கும் எல்லாவும் கிடைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த கொள்கைப்படி அவருடைய சமூக சேவைக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் நெட்டப்பாக்கம் தொகுதி மக்களாகிய நம்முடைய முழு ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மண்ணில் பிறந்து இம்மண்ணின் மக்களுக்கு வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபவர்கள். பதவிகளை தேடி அவர் ஓடுவதில்லை, ஆனால் அவர் செய்யும் உதவிகளை ஆதரிக்க நம் மக்கள் கடலென திரள்கிறார்கள். சுவாசிக்கும் மூச்சு காற்றில் கூட மக்கள் நலனை மட்டுமே நினைக்கும் ஓர் மனிதரை பார்ப்பது மிகவும் அரிது. அப்படிப்பட்ட ஓர் நல்லுள்ளம் கொண்டவரை நாம் தினமும் தொகுதியில் பார்க்கிறோம். அவர் சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் சிகரம் தொட்டவர். தோல்வியை கண்டு துவளாத இதயம் கொண்டவர். வெற்றிகளை கண்டு தலைவனம் கொள்ளாத பண்பினை உடையவர். இவர் இன்றைய இளைஞர்களின் கனவு நாயகனும் இவரே, நாளைய தொகுதியின் நம்பிக்கை நட்சத்திர நாயகனும் இவரே. இன்றைய இளைஞர்களின் கனவு நாயகனும் இவரே, நாளைய தொகுதியின் நம்பிக்கை நட்சத்திர நாயகனும் இவரே. கடுமையான உழைப்பு, கனிவான பேச்சு, இதுதானே நம் இளங்கோ அண்ணனின் உயிர் மூச்சு. அதிகாரத்துக்கு தவம் இருப்பவர்களுக்கு மத்தியில் மக்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் தவம் இருக்கும் நம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இளங்கோ அண்ணனை மனதார வாழ்த்துவோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடியவர் வள்ளலார் பெருமான். அதுபோல தொகுதி மக்களின் கஷ்டங்களை கண்டு மனம் வாடியவர் நம் இளங்கோ அண்ணன் ஆவார். இதை அடுத்து கோ மக்கள் இயக்கம். ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வராரு. திரிசூல
பொம்மை வாராரு கடாரம் கொண்ட எங்க ரசரசம் வாராரு இமயமலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வாராரு திரிசூல நீச வச்சி பொரிய ஒட்டு வச்சி கரிகால சோழம் போல கால் நடந்து வாராரு தலப்பாக கட்டிக்கொண்டு நடந்து வாரத போல் நம்ம ஐயா வாராரு கர்ணன் கொடுத்தது என்ன சீதக்காரி இறந்தது என்ன ஐயா உசுறு வர அள்ளி அள்ளி தருவாரு சாதி சாதிக்கு ஒரு சங்கம் வச்ச நாட்டுக்குள்ள எல்லா சாதிக்கு ஒரு கோயில் போல வாராரு என்பதைய இல்லாம செஞ்சவர் தென்பாண்டி கேரளா தெருமேல வாராரு ஏடி எதிர வந்த கண்ணே எமச்சதில்லை தமிழ பரம்பரைக்கு தன் மனம வாராரு தமிழ்நாட்டு சிங்க தமிழம் வாராரு கருப்பு சூரியனா கம்பீரமா வாராரு ஏழ சனங்களுக்கு பங்காளியா வாராரு வாரி கொடுப்பதிலே வரலாற வாராரு ஐயா ஊர்வலத்தில் ஆராத்தி எடுக்கத்த ஆகாச சூரியனை ஆசைப்படும் நீ வாரு சொல்லில் சத்தியமா நிற்பாரு நின்னையடா நிச்சயமா ஜெயிப்பாரு ஏசரி சமுத்திரமே எங்க வீதியில கை வீசி வாரத புத்தவசி ஐயா வாராரு இமயமலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வாராரு வச்சி பொரிய ஒட்டு வச்சி கரிகால சோழம் போல கால் நடந்து வாராரு மனுநீதி மன்னனுக்கு மறுபொறப்ப வாராரு தர்மராசாவுக்கு தர்மம் சொல்லி தந்தாரு ஏ பஞ்சாலம் குறிச்சி கட்ட பொம்மை வாராரு கடாரம் கொண்ட எங்க ரசரசம் வாராரு நாளையில இருந்து அண்ணன் வந்து அவருடைய உயர்ந்த சப்டிவிஷன் பதவியிலிருந்து விட்டு இறங்கி நம்ம மக்களுக்காக இந்த தொகுதியை மாற்றுற எண்ணத்துக்காக கடந்த 2.5 வருஷமா கடுமையான களப்பணி செஞ்சுட்டு வராரு. சும்மா வந்து சீட்டு வாங்கணும் வந்து அப்படி தேட்டா வரல. 2.5 வருஷம் கடுமையான உழைச்சு ஒவ்வொரு பிரச்சனை செஞ்சுட்டு ஒவ்வொரு ஊரோட பிரச்சனை செஞ்சு அந்த பிரச்சனை தீர்வோடு தான் வராரு. இப்போ பொதுவா வந்து இந்த ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, இந்த பிறந்தநாள் நடக்குதுன்னு பார்க்கும் போது யோசிக்கணும், அண்ணா எதுக்காக பாலிடிக்ஸ் பண்ணணும்? எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் கூட இருக்கவங்க அரசாங்கத்தில் இருக்கவங்க அவங்க கூட வேலை செய்யறவங்களா, நீ நல்ல வேலையில இருந்து ஏன் போய் அரசியல் போற? பொதுவாக கேட்கறதானே இது. என்ன உங்க போயிட்டு இந்த மாதிரி போலீஸா இருக்காரு, பெரிய பவர்ஃபுல் பதவியில் வந்துட்டு திடீர்னு பாலிடிக்ஸ் வராரு. ஒரு எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சி இருக்க நபர் கூட அதான் சொல்லுவாரு. உங்க நேற்று கூட பேசுறாரு, அவர் நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகலாம், ஐஜி ஆகலாம், அதை விட்டு போய் அரசியல் போறாரு ஏன் கூட போறதுக்கு. ஆனா அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை ஒண்ணுதான், போதும். அவர் அரசியல் போலீஸா இருந்துகிட்டே பொதுமக்கள் சேவை செய்யும் போது அவர் கொடுத்த அழுத்தம் அதிகம் இந்த தொகுதியில.
இந்த தொகுதியில திருவோண காவல் நிலையத்துல உதவி ஆய்வாளர் இருக்கும்போது அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏனம் காமிச்சாங்க. எதனால தப்பு பண்ணணும்னு கிடையாது, இந்த தொகுதி நல்லது பண்ணதுக்காக தான். ஒவ்வொரு வெள்ளம் புயல் வரும்போது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. அவருக்கு வேலையை விட்டு அதை தாண்டி வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கூலா போயிட்டு நோட்டு புக் வழங்கினாரு. அதுக்கு ஒரு எதிர்ப்பு. கல்மண்டல் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு வந்து அவன் சண்டிகார் போகணும், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போகும்போது அவருக்கு சொந்த செலவில் அனுப்பிச்சிருக்காரு. உடனே அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றது. இது மாதிரி எண்ணற்ற அழுத்தங்கள் இருந்தது. அதுல இருந்து அழுத்தங்கள் உடச்சிட்டு வெளில வருவாங்க இல்லையா, அது மாதிரி நான் ஏன் பார்த்தலாயா நான் இறங்குறேன் அந்த போது தான் அண்ணன் இறங்குறேன். உண்மையிலுமே சும்மா நான் நினைச்சிருந்தாக்கா நிறைய சம்பளம் வாங்கலாம், என்னோட சந்தோஷமா அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு போய்க்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரே காரணம் வராது. ஏன்னா நம்ம தொகுதிக்கு அதாவது எம்எல்ஏ வேணும்னு இருப்பாங்க, நிர்வாக திறமை தெரிஞ்ச எம்எல்ஏ வேணும். ஏன் நம்ம தொகுதியில இன்னமும் ஒரு கல்யாண மண்டபம் நல்ல கல்யாண மண்டபம் இல்ல, அதை யோசிக்கிறோம்ல. இப்போ ஒரு அரசாங்கம் மூலம் கல்யாண மண்டபம் இருக்கு கரிமணிக்குல, கிட்டத்தட்ட 25 வருஷமே செயல்படல. அதை யோசிக்கணும்ல. நான் அந்த மண்டபம் இருந்தாக்கா இனி நான் 25,000 30,000 கொடுத்து நான் ஒவ்வொரு மண்டபத்தையும் தனியா என் வீட்டு ஃபங்க்ஷன் நடத்தணும். இப்போ பாண்டிச்சேரியில் இருக்க முருகாச்சேட்டத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு அவங்க மனைவிக்கு பிரசவனா அவன் போகிறதுக்கு 6 ஹாஸ்பிட்டல் ஆப்ஷன் இருக்கு. ராஜீவ்காந்தி போகலாம், ஜிம்மர் போகலாம், ஜிஹெச் போகலாம். நெட்டை பார்த்துருக்க நான் ஏன் அவ்வளோ பாண்டி போகணும் பிரசவத்தை மனைவி கூட்டுக்கிட்டு? அந்த வழி எனக்கு இருக்குல்ல. ஏன் இந்த ஊர்ல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லை? ஒவ்வொரு இடத்துலயும் கழிப்படம் இருக்கா? கழிப்பட வாசி இருக்க ஒரு இடத்த காட்டுங்க. இத்தனை வருஷமா நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டு நான் என்ன அடிப்படை தேவை உணர்ந்தனா எனக்கு இன்னமும் இல்லை. ஏன் இல்லை? இப்ப என் ஊர் பண்ண சொன்னவர் காலைல 8:10 மேல பாண்டிச்சேரி போக பஸ் கிடையாது. காலையில 8:10 விட்டுட்டா அதோட 9:20 தான் என் ஊர்ல பாண்டிச்சேரி பஸ் இருக்கு. எனக்கே அந்த கஷ்டம். ஆனா டவுன்ல இருக்கணும் பாத்தீங்கன்னாக்கா டெம்போ இருக்கு, பஸ் இருக்கு, எல்லா வசதி இருக்கு. எனக்கே இல்லை. அந்த ஒரு அழுத்தம் தான் அவருக்கு நீங்க அரசியல் கொள்ள. இந்த தொகுதியை பாக்குறாரு, இதே ஊர்ல பிறந்தாரு, இதே ஸ்கூல்ல படிச்சாரு, இங்கே படிச்சு எஸ்ஐ ஆனாரு, எல்லாரும் சர்வீஸ் பண்ணாரு. அப்போ அவருக்கு தெரியாது கஷ்டம் இல்லைன்னு. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் நான் இன்னைக்கு சொல்றேங்க, நம்ம தொகுதியில 20 ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 ஊரோட அடிப்படை பிரச்சனை தெரிஞ்சு தீர்க்காம 5 வருஷம் அதிகாரத்துல என்ன புரோஜனம் நான் கேட்கிறேன். உங்களுக்கு இருக்க இந்தியாவில் மிகப்பெரிய குற்றம் தெரியுமா? எனக்கு அந்த அதிகாரம் இருந்தா செய்யாம இருக்குதா? நான் 5 வருஷமா எம்எல்ஏ இருக்கிறேன், இல்ல 10 வருஷமா இருக்கு, 20 வருஷமா இருக்கும். நீங்க 20 வருஷமா இந்த எம்எல்ஏ லிஸ்ட் எடுத்து பாருங்க. புதுசா ஏதாவது செஞ்சுக்க பார்த்தா இதுல கிடையாது. ஏன் விண்டினூர் அளவுக்கு உள்ள ஊர் இல்ல? ஏன் உள்ள மடுகல பசங்க பாத்ரூம் இல்ல? நெட்டப்பாக்கத்துல பசங்க ஏன் பாத்ரூம் இல்ல? நெட்டப்பாக்கத்துல ஏன் நிழல் கூட இல்ல? பண்ணசோட ஏன் நிழல் கூட இல்ல? நல்ல காலேஜ் இங்க உள்ள வரல, நல்ல ஹாஸ்பிட்டல் இன்னும் வரல. சமீபத்தோட ஒரு குழந்தை இறந்து போகுது இல்ல? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நான் என் கடமை ஓட்டு தானே போடுறேன். அப்போ பாண்டிச்சேரியில் இருக்க ஒவ்வொரு டவுன்ல இருக்க மக்கள் மட்டும் எல்லா வசதி வாய்ப்பு இருக்கும் போது நான் கிராமத்தை பிறந்து எனக்கே வசதி வாய்ப்பு கிடையாதா? இந்த கேள்வி கேட்கலாம் இளவன வர வா, நீ நம்ம ஒன்று வீட்டு பார்த்து வந்து வர. சும்மா எல்லாரும் மாரி எம்எல்ஏ ஆகணும், சும்மா வந்து நான் வந்து பண்ண வரேன், நான் சீட்டு கேட்டு வரேன், அந்த கதையெல்லாம் அவருக்கு கிடையாது. ஸ்ட்ரைட்டா ஒரே விஷயம் தான், நான் வரேன், விஜய் சொல்ற மாதிரி நான் வரேன், பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் விட்டு வரவே போறேன். இந்த 2026 எலெக்ஷன்ல அவர் எடுக்க ஒரே முடிவு நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒரு ஓட்டு, ஒவ்வொருத்தர் மட்டும் ஒரு ஓட்டு மட்டும் தான். ஏன்னா எது மாத்ததோ இல்லையோ, நான் பொதுவாக சொல்றதாங்க, இந்தியாவில் 2 வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு படிச்சு மேல வாங்க, இல்லைனாக்கா அரசியல் வந்து சாட்சி மேல வாங்க. ஆனா அது உருவாக்குறதுக்கு படிக்கிறது வாதில் இருக்க மாதிரி ஒரு நல்ல தலைவர் உருவாக்குறது நம்ம ஒவ்வொரு கையிலும் இருக்கு. நாம எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு கண்டிப்பா ஓட்டு போடதான் போறோம், அதை மாத்த போறது கிடையாது, அது கட்டாயம் நம்ம கடமை கூட. ஆனால் ஓட்டு யாருக்கு போட்டா என்ன வந்தது, அதை பத்தி 2 நிமிஷமா நீங்க யோசிக்கணும். அதுக்கான முன்னோட்டம் தான் இன்னைக்கு வரப்போற தேர்தல் அண்ணன் நிக்கிறாரு. உங்களோட ஓட்டு ஒவ்வொருத்தரும் மனசோட மனசாட்சியோட அவர் செஞ்சு நல்லா நினைச்சு ஒரு நல்ல தலைவர் வேணும்னு நீங்க அவர் ஓட்டு போடணும்னா இந்த வாய்ப்புக்கு நன்றி இருக்கு. உங்களுக்கு நன்றி ஐயா தோர, ஐயா தோர, நீ பல்லாண்டு வாழ்க ஐயா தோர. கண்ணா தோர, கண்ணா தோர, ஓ பார்வை பட்டு பாவத்தீர. கோயில் கோடா கண்டதில்லை இப்படி ஓ சாமி, புண்ணியத்தை செஞ்சிருக்கு தென்காசி பூமி. கோயில் கோடா கண்டதில்லை இப்படி ஓ சாமி, புண்ணியத்தை செஞ்சிருக்கு தென்காசி பூமி. வானம் தேஞ்சு போச்சு பூமி
தான் சொல்லுதையா, தேருக்குள்ள சாமி வந்து காப்பு கட்டத்தான் கேக்குதையா. நல்ல விதைச்சு பார்த்தா இப்ப சோறு விளையுதாத்தா, புல்ல விதைச்சு பார்த்தா இப்போ எள்ளு விளையுதாத்தா. கண்ணு கட்டும் தூரம் பஞ்சம் ஏதும் இல்ல, நெஞ்சு கட்டும் தூரம் துன்பம் ஏதும் இல்ல. ஐயா தொர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தொர, ஐயா துறை நீ பல்லாண்டு வாழணும் ஐயா துறை. பாரநேரம் மானப்பட்டு பச்சை நேரம் ஆனதே, தொட்டி நீயும் தூரமாக ஓடிப் போனதே. தூரப்பட்ட மட்டு போல எங்க நெஞ்சு ஆனதே, தொண்டைக் குழி தாகம் தீர்ந்து ஈரமானதே. பூமியிலும் பிளவு வரும் உங்க நட்புல பழுதில்லையே, பசும்பாலும் கரவடியும் உங்க உறவுல குறையில்லையே. வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும், உங்க முகத்தை கண்டா எங்க தாய போல தோணும். நல்லதையே செய்ய கையை நீட்டும் சாமி, உள்ளதையே சொல்ல வாய் திறக்கும் சாமி. ஐயா தொர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தொர, ஐயா துறை நீ பல்லாண்டு வாழணும் ஐயா துறை. ஐயா தொர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தொர, ஐயா தொர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தொர. எழுந்தாமல போல நடந்தா நதி போல, எழுந்தாமல போல நடந்தா நதி போல, அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னார மனசு இருக்கும். என்று மூடாத கோவில் முன்வாச கதவு எப்போதும் திறந்திருக்கும். அந்த வெட்டருவாம் மீசைக்கு தான் எட்டூரும் பணிஞ்சிருக்கும். அவர் தொட்டு தந்த நெல்லு மணி முப்போக விளைஞ்சிருக்கும். வைகையா இருந்தா கடலை பார்க்கல, வாசுதேவர் மனம் கடலாச்சு. வாய்க்க வெள்ளத்தில் நாங்க மூழ்கல, வாசுதேவர் கைப்படகாச்சு. இந்த வாசுதேவர் கைப்படகாச்சு. கோவிலுக்குள்ள தெய்வம் இருக்கு, தேடி வந்த தெய்வம் இங்க இருக்கு. வீட்டுக்கு வீடு எரியுதுங்க, வாசுதேவர் ஏற்றிய ஒளி விளக்கு. எங்க உசுரெல்லாம் ஊடுருவோம் உன்னோட புன் சிரிப்பு. எங்க மனசாளும் மன்னனுக்கு மத்தாப்பு வரவேற்பு. எழுந்தாமல போல நடந்தா நதி போல.
வண்டியில் போகும் இடுக்குல வீரம் விளையுது கழனியில பார்வை ஒண்ணுதான் வார்த்தை ஒண்ணுதான் பைசல் செய்யுது வழக்குகளை சுற்றி எறியும் எந்த நெருப்பும் தொட்டதுண்டு உன்னை சுட்டதில்லை சத்தியத்தையும் தருமத்தையும் காத்திருக்கும் எங்க தருமதொர இங்க நடமாடும் சூரியனை கும்பிட்டு பொங்க வைப்போம் எங்க பசி தீர்த்த தருமனுக்கு பல்லாக்கு தூக்கி நிப்போம் எழுந்தா மலை போல நடந்தா நதி போல அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னான மனசு இருக்கும் என்று மூடாத கோயில் முன்வாசல் கதவு எப்போதும் திறந்திருக்கும் அந்த வெட்டருவாம் மீசைக்குத்தான் எட்டூரும் பணிஞ்சிருக்கும் அவ தொட்டு தந்த நெல்லுமணி முப்போகம் விளைஞ்சிருக்கும் எழுந்தா மலை போல நடந்தா நதி போல சேரன் என்ன சோழன் என்ன பாண்டியர் வீரம் என்ன எங்க அண்ணன் அதுக்கு மேலடா வாலேந்தும் வம்சத்தில வந்திருக்கும் அண்ணனால ஊருக்குள்ள அச்சமில்லடா சேரன் என்ன சோழன் என்ன பாண்டியர் வீரம் என்ன எங்க அண்ணன் அதுக்கு மேலடா வாலேந்தும் வம்சத்தில வந்திருக்கும் அண்ணனால ஊருக்குள்ள அச்சமில்லடா இல்ல கையில் பாரு அண்ணனோட கஞ்சாடையில் ஆளுமடா இந்த ஊரு சேரன் என்ன சோழன் என்ன பாண்டியர் வீரம் என்ன எங்க அண்ணன் அதுக்கு மேலடா வாலேந்தும் வம்சத்தில வந்திருக்கும் அண்ணனால ஊருக்குள்ள அச்சமில்லடா சண்டையிட்டா எடுத்து நின்னு ஜெயிச்சதாரப்பா எல்லாருக்கும் சொந்தக்காரரு இவர் கிழிச்சு வச்ச கோட்டை தாண்டி இதுவரைக்கும் நின்னதாரப்பா ஏழ வீட்டு அடுப்பெரியும் இவராலதான் அட எடுத்தவங்க இடுபொழியும் இவராலதான் பாசத்தோட வாழுறதும் இவராலதான் எங்க பாதை எங்கே போனாலும் இவரோடதான் சேரன் என்ன சோழன் என்ன பாண்டியர் வீரம் என்ன எங்க அண்ணன் அதுக்கு மேலடா வம்சத்தில வந்திருக்கும் அண்ணனால ஊருக்குள்ள அச்சமில்லடா இல்லடா இல்லடா தலைவரெல்லாம் வந்த பாத எங்க அண்ணன் இப்ப நடக்கிறதும் அதுதான் பாட்டு பாடப்பா யாழான பொண்ணு எல்லாம் அடி மனசுக்குள்ள விரும்புறதும் அண்ணன் போல மாப்பிள்ளதாப்பா குடிசையெல்லாம் உங்களோட பலம் இருக்குது இங்க கோடி கோடி தமிழன் நெஞ்சில் இடம் இருக்குது ஊருக்கு ஒன்ன பத்தி பேச்சிருக்குது அடவனுக்கு தானே எங்களோட மூச்சிருக்குது சேரன் என்ன சோழன் என்ன பாண்டியர் வீரம் என்ன எங்க அண்ணன் அதுக்கு மேலடா வாலேந்தும் வம்சத்தில வந்திருக்கும் அண்ணனால ஊருக்குள்ள அச்சமில்லடா சேரன் என்ன சோழன் என்ன பாண்டியர் வீரம் என்ன எங்க அண்ணன் அதுக்கு மேலடா வாலேந்தும் வம்சத்தில வந்திருக்கும் அண்ணன்
தமிழனின் ரத்தம் எழும் வீழாதே தமிழினமே சீழாதே தமிழினமே மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு உடன் வர பக்கட்படையுண்டு முடிவெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வாழ்க்கையில் ஆயிரம் தடை கல்லப்பா தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா வாழ்க்கையில் ஆயிரம் தடை கல்லப்பா தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா
முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு பாறைகள் எட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு உடன்வர பக்கட் படையுண்டு முடிவெடு படையப்பா நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல இங்க யாரும் இல்ல அலசிப்பாரு நீ உலகத்துல அண்ணனுன்னா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா கொண்டாடும் முன் பேரையா நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க கொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா நல்லவன் தான் இவன் வல்லவன் தான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான்
வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க